அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். வெகுளி அப்படின்னு வள்ளுவர் சொல்றது யார்கிட்ட சொல்றாருன்னா, கோபத்தை வெகுளி அப்படிங்கிறார். கோபப்படாமல் இருக்கிறத வெகுளாமை அப்படிங்கிறார். கோபப்படாமல் இருக்கிறத வெகுளாமை அப்படிங்கிறார். சரி, இந்த கோபத்தை எப்படி செலுத்துறாங்க, யார் மேலே செலுத்துறாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் அவர் பார்வையில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போது நம்மளை விட மெலிந்தவர்கள் மேலே நம்மளுடைய கோபம் செல்லும். நம்மளை விட நம்மளை விட வலிமையானவர்கள் மேலே நம்மளுடைய கோபம் செல்லாது. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு. அதிகாரம் வெகுளாமை 301வது குறள். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் எண் காவா கால் எண். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். இவன் கோபத்தை அடக்கிறவன் அப்படின்னு பேர் வாங்குறவன் யாருன்னா, அவனுடைய கோபம் எந்த இடத்துல செல்லுபடியாகுமோ, தன்னை விட மெலிந்தவர்கள் மேல் கோபத்தை கட்டுப்படுத்துகிறவனே வந்துட்டு சினம் காப்பான் அப்படின்னு அழைக்கப்படுறான். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து தன்னை விட வலியவர்களிடத்தில், அந்த இடத்துல காக்கின் எண் காவா கால் எண். அங்கே போய் அவன் கோபத்தை அவன் கட்டுப்படுத்தினா என்ன, கட்டுப்படுத்தாட்டினா என்ன, இவனுடைய கோபம் அங்கே எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது, தவிர இவனுக்கு தான் பாதகமாக முடியும். அதை வள்ளுவர் சொல்கிறாரு. வெகுளாமை அதிகாரம் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் எண் காவா கால் எண். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.